அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பலவீனமான எளிய முஸ்லீம்களை பண்ணோட அவங்களுடைய சிறப்பை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபியே காலையிலும் மாலையிலும் தங்கள் இறைவனை பொறுத்து விரும்பியவர்களாக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவர்கள் பொறுமையுடன் இருப்பீராக. அவர்களை விட்டும் இரு கண்களையும் நீர் திருப்பாமல் இருப்பீராக என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போனா அந்த ஏழைங்களோட அந்த பிரார்த்தனை செய்கிறவங்கள நீங்கள் இப்போ ஆளுகளாக இருப்பீங்களாக. அவங்கள விட்டு உங்கள் கண்ணை இங்கே திருப்பாதீங்கிற மாதிரி அல்லாஹ் சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு முறையும் சொர்க்கமும் ஒரு முறை சொர்க்கமும் நரமும் தர்க்கம் செஞ்சிச்சான். அப்போ சொர்க்கம் சொல்லிச்சான், நரகம் ஃபஸ்ட்டு சொல்லிச்சான், என்னிடம் கர்வம் கொண்டவர்களும் பெருமைக்காரர்களும் நிறையா இருக்கிறாங்க அப்படின்ட்டுச்சான். அப்போ சொர்க்கம் சொன்னிச்சான், என்கிட்ட வர்றவங்கலாம் பலவீனர்களும் ஏழைகளும் தான் என்கிட்ட நிறையா வருவாங்க அப்படின்னு அப்போ அல்லாஹ் சொன்னான்னா, சொர்க்கமையாக நீ எனது அருட்கொடை, நான் நாடியவர்களுக்கு நான் ஒன்று அதில் நிரப்புவேன். நரமாக நீ என்னை வேதனை தர்ற ஒரு நரகமாக நீ வேதனையாகும். நான் நாடியவர்கள் அது என்னோடய பொறுப்பு அப்படின்னு அல்லாஹ் அவர்களுக்கிடையே தீர்ப்பு கூறினான். சொர்க்கம் நரகம் கூட தர்க்கம் செஞ்சு கொண்டு வந்திருக்கு. மறுமை நாளில் பெரும் கொளுத்த குண்டான ஒரு மனிதர் வருவார். அவர் கெட்டவர் என்பதால் அல்லாஹ்விடம் கொசுவின் ரெக்கை அளவு கூட இங்கே அது மதிப்பு இருக்காதான் அந்த மனிதருக்கு. அவர் நல்ல ஆள், நல்லா கொளுத்தனா ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு மனிதர் வருவார். ஆனால் அவங்களுக்கு அங்கேயோ எந்த மதிப்பும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனுஷர் ரொம்ப இதாக போயிருந்திருக்காரு. அவர் நல்ல வசதி உள்ளவர். அப்போ இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, பணக்காரன், அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு சஹாபாக்கள், இவர் பெண் கேட்டால் எல்லோரும் கொடுப்பாங்க, இவர் ஒரு சாட்சியாக ஒரு தீர்ப்பை கூறினார், ஒரு இதை கூறினார்னா அதை எல்லோரும் ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க மௌனமாக இருந்துட்டு இன்னொரு 7 அங்கிட்டு போயிருக்காங்க. இவங்க சிபாரிசு பரிந்துரை செய்தால் எல்லாம் ஏற்றுக்குவாங்க. இன்னொரு 7 போனப்போ இவரை பற்றி என்ன நினைக்கிறேன், இவர் பொண்ணு கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க, இவர் சிபாரிசு பரிந்துரை செய்தால் யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படின்னு அவங்கள சொன்னாங்க. அப்போ அவங்க அப்போ நபி சொன்னால், முதல் நபர் போன்றவற்றில் படைத்தவர் இந்த பூமி நிறையமாக இருந்தாலும் அல்லாஹுக்கு இந்த ஏழையே மேலானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏழைகள் தான் ஏழைகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவங்க மறுமையில் அவங்களுக்கு மிக சிறந்த அந்தஸ்தும் மிக இருக்கும். அவங்க அல்லாஹ்வை அஞ்சி நடந்தவர்களுக்கு.